கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு பின்னால் ஒரு தேவாலயம் உங்களுக்கு தெரியும். இது சத்தியமங்கலம் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதிய வடவள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆலயம். கத்தோலிக்க திருச்சபை ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். சுற்றிலும் மலையடிவாரத்துக்குள்ள இந்த ஆலயம், தோட்டங்கள், மரங்கள் அப்படிங்கிற ஒரு இயற்கை சூழலோடு அமைந்திருக்கிற இந்த ஆலயம் ரொம்ப அமைதியாக இருக்கும். இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுனால கர்த்தரோட சமூகத்தில் அனுதின உணவுக்காக நமக்கு என்ன வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்னென்னா, சங்கீதம் 120:1. என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நெருக்கம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது அவன் ஜெயம் பெற முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு மார்க்கத்தை நான் சொல்லலை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கம், கஷ்டம்னு வர்றப்ப அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுறப்ப நிச்சயமாகவே கர்த்தர் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார். இது மதம் சார்ந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற புனிதம் என்னென்னா, மனிதம் என்கிற ஒரு புனிதம். ஒருவனாகிலும் கெட்டு பார்த்தாலும் போகக்கூடாது, ஒரு மனுஷனாவது பிசாசனோட பிடியில் சிக்கிடக்கூடாது அப்படின்னு தான் அவருடைய விருப்பம். பிதாவினிடத்தில் அவர் செய்திருக்கிற வாக்குத்தத்தமும் அதுதான். என்ன? ஒரு மனிதனாகிலும் கெட்டு பாதாளம் போகக்கூடாது. அப்போ மனிதன் என்கிற அந்த புனித தன்மை, மனித நேயம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால இந்த வார்த்தை சொல்கிறாங்க. என்னென்னு ஒன்று நல்லா கவனிக்கணும். நம்ம தாவீது அல்லது சங்கீதக்காரன் இதை எழுதுகிறப்போ அவன் கிறிஸ்தவன் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் கிடையாது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் தான் இருந்தாங்க. அவங்க கடவுளை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் கடவுள் அவர்களுக்கு செவி கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மகா பரிசுத்தமான ஒரு தெய்வம் நமக்காக மன்றாடி ஜெபிப்பதற்காகவும், நமக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காகவும், நமக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பதற்காக அவர் வந்தார். வந்தபடியே நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது வாரிசத்திலே அமர்ந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுது. அன்பானவர்களே, மதம் அல்ல, சபை பாகுபாடு அல்ல, மனிதன் மட்டுமே அவருக்கு வேணும். ஏன்னா அவருக்குள் இருப்பது புனிதம். அது மனிதம் என்கிற ஒரு புனிதம். அப்போ எந்த மனிதனாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றப்ப நிச்சயமாகவே அவர் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். அவரை நெருங்கி வந்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய பிரச்சனையிலிருந்து, அதாவது என்ன நெருக்கம், எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட தொல்லைகளில் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான் என்பதை அறிந்து அதிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கார். அன்பானவர்களே, நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம்மை விடுவிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காகவும் உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. எங்களுடைய நெருக்கத்திலே நாங்கள் உங்களை கூப்பிடுகிறோம். நீர் எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்தலும் எங்களோடு இருக்கட்டும். எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.